வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது. இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி, ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும். அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது. இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும். நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம லக்னத்தை குறிப்பிடும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள், இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம். பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை, மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் உடன் இருக்கத்தான் செய்யுது. ஸோ கிரக அமைப்புகள் நாள், வாரம், மாதம், வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் இப்படி நாளின் அடிப்படையிலும், மாதத்தின் அடிப்படையிலும், வாரங்களின் அடிப்படையிலும், வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டிருக்கு. பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம், லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும். அது பாதி முடிஞ்சிருக்கு. அது ரொம்ப பெரிய சீரீஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகையில் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம். குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் இப்படி இருக்கும், இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்றதில்லை. ஏன் அப்படின்னா, மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது. இங்கே சூரியன் தான் எல்லாத்துக்குமே பிரதானம். சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சூரியன் பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான். பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான். அதாவது சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 30 நாட்கள் இருக்கும். அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க. ஆக்சுவலாக சூரியன் எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது, பூமி தான் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். அப்படித்தான் 12 மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும். அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகளில் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும். அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்படை குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும். பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் தான். இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் நிதர்சனம். தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்திற்கும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் வித்தியாசம் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை 2ஆக பிரித்து போடுவேன். அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே 2 பதிவுகள் வரும். அதாவது ஆங்கில மாதப்படி முதல் 15 நாட்கள் ஒரு பலன் இருக்கும், 2வது 15 நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் அது ரெண்டுக்குமே நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும். அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களை சுகபோக வாழ்க்கையை அனுதினமும் தேடிக்கொண்டு இருப்பவங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம், நார்மலாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்பவுமே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும்.
கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் டல்லாகிடுவாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, திரும்பவும் கொஞ்ச நாள் டல்லாகிடுவாங்க. ஸோ இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கும். இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ 2 நிலைகளுமே இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தும் கூட இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அதை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இதை பற்றின புரிதல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு சாத்வீகமான வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாகவே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முதல் பகுதி அண்ட் 2ஆம் பகுதி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஹால்ஃப் அப்படிங்கிறது மோசமாகிடும். ஃபஸ்ட் ஹால்ஃப் மோசமாக இருந்தது அப்படின்னா செகண்ட் ஹால்ஃப் நல்லா இருக்கும். அதாவது இவங்களுக்கு அந்த இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மை. இயற்கையாகவே இவங்களுக்கு ஆசை உணர்வு அப்படிங்கிறது அதிகம். அதன் காரணமாகவே சில விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க அதீதமான எதிர்பார்ப்புகளை கொண்டவங்களாகவே இருப்பாங்க. கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸாஜுரேஷன் பண்ணக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் வருங்காலத்தை நினைத்தே அதிகம் புலம்பக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஐயோ நீ அடுத்தது என்ன ஆகுமோ அப்படிங்கிறத பற்றியே அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த கோயில் திருப்பணிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உருவாகும். இல்லைனா ஏதாவது ஒரு தான தர்மங்கள், இந்த புண்ணிய காரியங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதே போல் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கவே முடியாது. அதாவது இவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷயம் போகலாமே தவிர மற்றவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷயம் இவங்கக்கிட்ட வர்றது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. அதாவது எதுவுமே வராது அப்படிங்கிறத விட அது வந்தாலுமே இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நார்மலாகவே ஒரு சர்வீஸ் ஓரியன்டான லைஃப் ஸ்ட்ரக்சர் தான் இவங்களுக்கு அமையும். அதனால் இவங்களோட லைஃப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு வர்றது இவங்களுக்கு உண்டான மன அமைதியும் திருப்தியும் தரக்கூடிய அமைப்புகளை பெற்று வரும். பட் டிஃபால்ட்டாக இவங்க எதிர்காலத்தை நோக்கி அதிகம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் எப்போ இவங்க இதை புரிந்து கொண்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்போ இருந்து இவங்களோட வாழ்க்கையில் அந்த திருப்தி அப்படிங்கிற விஷயத்தை பெற முடியும். நார்மலாக பார்த்திங்கன்னா இவங்க ஆடம்பர விஷயங்களை காட்டும் சுகபோக வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க. இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நீதி நேர்மை அப்படிங்கிறது இருந்தாலும் கூட ஒரு கடுமுடான தன்மைகளை தான் அதை பேசிட்டு வருவாங்க. அதனால் இவங்க என்ன தான் நல்ல விஷயங்களே சொன்னாலும் கூட அது மற்றவங்களுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் இருக்கும். அதனால் இவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து பேசி வர்றது அப்படிங்கிறது நல்லது. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பட் இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே ஒரு அளவான அமைப்பு அல்லது ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இந்த விஷயங்களை செயல்படுத்த முடியாது. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 2 விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செயல்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். பட் இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அதாவது ஒன்றும் ஒரு அளவான அமைப்போடு அது ஸ்டாப் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா அது கிடைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நாள் எடுக்கும். ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் மாதிரி ரொம்ப நாள் எடுத்து தான் அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு அளவான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய விஷயங்களை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத விஷயங்களுக்கு அதை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அது அவங்களுடைய நிலையிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது பெரிதாகத்தான் தெரியும். பட் யதார்த்த நிலையிலேருந்து பார்க்கும்போது அது அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பட் இவங்க அதுக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பொருள் வரவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களுக்கு போகக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. ஸோ பொருளாதார நிலைகள் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். மற்றபடி பொருளாதார நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் எப்போவுமே. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்களால் உதவிகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நிறையவே உண்டு. ஸோ மற்றவங்களை தேடி போய் உதவக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. பட் அதே நேரம் மற்றவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது எதிர்பார்த்து சில விஷயங்கள் காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். நார்மலாகவே இந்த பொது வாழ்க்கை பொது விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் தேவையில்லாத மனசங்கடங்கள் பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதீத விருப்பமுடையவங்களாகவே இருப்பாங்க. ஆன்மீக பற்றுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.
பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. பிரயாணங்களை அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விருந்து விழாக்களுக்கு இல்லைன்னா இந்த சுற்றுலா போன்ற தலங்களுக்கு போயிட்டு வர்றது, கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுறது, இந்த மாதிரியான பிரயாணங்களை அதிகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இவங்ககிட்ட ஒரு விதமான அடமென்டல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் இவங்க எல்லாத்தையுமே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. காரணம் இவங்க காரிய ரீதியான கௌரவத்தை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் ரொம்பவுமே நேர்மையான நபர்கள், சொன்ன சொல்லை காப்பாற்றுவாங்க. அப்படி தான் இவங்களுடைய காரியங்களும். ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பாடு பட்டாலும் அதை செஞ்சு முடிச்சுடுவாங்க. பட் எகெயின் இங்கேயும் பார்த்திங்கன்னா சில கான்ட்ரவர்சியலான விஷயங்களை இவங்க கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். காரணம் இந்த காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பே பார்த்திங்கன்னா இவங்க என்ன தான் நல்ல விஷயங்களே பார்த்து செஞ்சாலும் கூட மற்றவங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் ரிவர்ஸாக தான் தெரியும். அவங்களை அறியாமலே ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களாக அது மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்ட்ரவர்சியலான விஷயங்களை இவங்க தவிர்த்துட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவாங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலவையான நிலைகள் அப்படின்னு சொன்னால் நார்மலாகவே இவங்க குடும்ப வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகளை காட்டுக்குவாங்க. குடும்பத்திற்காக நிறைய உடல் உழைப்புகளை போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. குடும்ப தேவைகளை பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும். என்ன தான் செஞ்சாலும் அந்த திருப்தி அப்படிங்கிறதே இவங்களுக்கு கிடைக்காது. பட் இருந்தாலுமே தன் கடமை தவறாதவங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே இந்த கான்ட்ரவர்சியலான பேச்சுவார்த்தைகள் தவிர்த்துக்கிட்டாங்கனாலே இந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த சஞ்சலங்களை கொஞ்சம் தவிர்த்துக்க முடியும். பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகளில் வேலை செய்யும். அதனால் அந்தந்த வயதுக்குண்டான விஷயங்களை மட்டும் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்க உடன்பிறப்புகளுக்காக நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இவங்களுக்கு உடன்பிறப்புகள் கொஞ்சம் உடன்பட்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயமாக இருக்கும். ஆகினால் இந்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்ப்பது நல்லது. அந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்போது இது கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும். நார்மலாகவே வாழ்க்கை துணையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்காக நிறைய விஷயங்களை அனுசரித்து செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இங்கே சுய ஜாதக ரீதியாக ஒரு சாத்வீகமான குணம் படைத்த ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க பெற்றுட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு அனுசரிப்போட ஆதரவோட மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காரசாரமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையிலிருந்து அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நார்மலாகவே இந்த திருமண வாழ்க்கையினோட அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் தான். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே குழந்தைகள் வகையில் சுகபோக அனுபவங்களை பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. ஸோ குழந்தைகளுடைய வயதிற்கு தகுந்த மாதிரி இந்த நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் வரும்போது கொஞ்சம் நிறைய நேரங்களில் விட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குன்னு சொல்லலாம். நார்மலாகவே இவங்க நண்பர்கள் விரும்பியாக இருப்பாங்க. நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ இந்த சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நார்மலான வகையிலேயே அமையும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நன்மைகள் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது காட்டுமே தவிர ஊட்டாது. விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவங்க தான் சித்தை எடுத்து மெனக்கிட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சு அதை கம்ஃபர்டபுளாக அமைச்சுக்கவும் வேணும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். பட் ஒன்ஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அதன் பிறகு அதிலிருந்து வலுவாது. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். பட் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அது காலத்துக்கும் நிறுத்திருக்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும். அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஜூலை மாதம் 15 முதல் 31ஆம் தேதி வரை பிறக்கக்கூடிய வாழ்க்கையில் அமைப்பு அப்படிங்கிறது கடமையை செய்ய பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற நிலையில் தான் இவங்க செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதற்குண்டான அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு யதார்த்த நிலையில் சுகபோக அனுபவங்களை பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.